செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. கவிகை கீழ் தங்கும் உலகு. இந்த மாதிரி திருக்குறள்ல இருந்து நிறைய எத்திக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம திருச்சி சிவா அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ண திருக்குறள் அப்படிங்கிறது எப்பவுமே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஜிஎஸ் பேப்பர் 4க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ 2025 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இறையன்பு சார் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. எனக்கு வந்து வேண்டாம் அந்த பியூரோக்ராட்டிக் இதை வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபேஸோட நான் முடிச்சுக்கிறேன், அதை எக்ஸ்டெண்டட் ஒரு பேட்டர்னேஜா நான் கொண்டு போக விரும்பல அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டிஸ் வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் போஸ்டிங்ஸ் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. பட் அது மாதிரி நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் சைலேந்திர பாபு சார் ஆகட்டும் இல்லை இப்போ டிஜிபி அருண்குமார் இவங்க எல்லாருமே நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறாங்க. டாலரன்ஸ் டு கிரிட்டிசிசம் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பரில் நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் சிவில் சர்வீசஸ் ரிலேட்டடாக இருக்கணும். ரைட்? சி நான் எப்பவுமே ரிப்பீட்டடாக இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். திருக்குறள் அப்படிங்கிறது எப்போவுமே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஜிஎஸ் பேப்பர் 4க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கு நிறைய பாஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரிலேட்டடாக. ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2018 மெயின்ஸில் ஒரு திருக்குறள் பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் இது வந்து அந்த வருஷம் டெஸ்ட் பேட்சில் நம்ம கிளாஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணி சொன்ன ஒரு கொஷின் அந்த வருஷம் மெயின்ஸில் வந்திருந்தது. இப்போ 2025 மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அந்த திருக்குறளோ எத்திக்ஸ் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி திருக்குறள்ல இருந்து நிறைய எத்திக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ நிறைய வீடியோஸில் எம்பசைஸ் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ஒரு திருக்குறள் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன திருக்குறள், அது எப்படி எத்திக்ஸ் பேப்பருக்கு ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்னன்னா திருக்குறள்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. திருக்குறளும் கேட்குறாங்க. திருக்குறள் இம்பார்ட்டன்ட். ஏன்னா திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நூல். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு வைரலாக போன ஒரு திருக்குறள் என்னன்னா திருக்குறள் நம்பர் 389 நம்ம திருச்சி சிவா அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ண இந்த திருக்குறள் என்னன்னா செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ்த்தங்கும் உலகு அப்படின்றதான் அந்த திருக்குறள். இப்போ இந்த திருக்குறள் வந்து நம்ம ஜிஎஸ் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியில அழகா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருக்குறள் அண்ட் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு திருக்குறள். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுமே இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதாவது இந்த திருக்குறளோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசர் இல்ல இங்க லீடர்னு எடுத்துக்கலாம், இங்க சிவில் சர்வெண்ட்னு எடுத்துக்கலாம். அவங்க வந்து டாலரன்ஸ் டு கிரிட்டிசிசம் என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் இருந்தாலும் அதையும் தாங்கிக்கிட்டு சர்வீசஸ் எந்த அளவுக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கீழே இந்த உலகம் இருப்பதில் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கறதா இந்த திருக்குறள். செவிகைப்ப சொற்பொருக்கும், அதாவது என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் சொன்னாலும் அதை பொறுத்துக்கிட்டு பண்புடை வேந்தன் அந்த குவாலிட்டி உள்ள ஒரு லீடருக்கு கீழே கவிகை கீழ்த்தங்கும் உலகு அப்படிங்கறதா இந்த திருக்குறள். இப்போ நம்ம ஜிஎஸ் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டில இந்த திருக்குறளை பத்தி ஒரு கொஸ்டின் வருது இல்ல இந்த திருக்குறளை நம்மளே ஏதோ ஒரு கான்டெக்ட்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா கூட எக்ஸாம்பிள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு எழுதுனா அது ரொம்ப ஆப்டா இருக்கும். அண்ட் நிறைய பேர் இப்போவுமே எத்திக்ஸ் பேப்பர்ல என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வாய்க்கு வந்த எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறாங்க. பட் எப்பவுமே நான் அடிக்கடி எம்பசைஸ் பண்றது என்னன்னா எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது அதுவும் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர்ல ஆஸ் மச் அஸ் பாசிபிள் சிவில் சர்வெண்ட்ஸ் ரிலேட்டடா எழுதுனா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த திருக்குறளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இறையன்பு சார் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவர் இப்போ ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படிங்கிற அந்த போஸ்ட் கொடுத்தாங்க. பட் அவர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், நான் எடுத்துக்கல, நான் வந்து ரிட்டையர்மெண்ட் முடிச்சுட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கதா விரும்புகிறேன். ஏன்னா இந்த போஸ்ட்டை நான் எடுத்துக்கிட்டா அது எனக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைடு அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வரும். ப்ளஸ் எனக்கு வந்து வேண்டாம் அந்த பியூரோக்ராட்டிக் இதை வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபேஸோட நான் முடிச்சுக்கிறேன், அதை எக்ஸ்டெண்டட் ஒரு பேட்டர்னேஜாக நான் கொண்டு போக விரும்பலை அப்படின்னு சொல்லி அமைதியாக ரொம்ப தன்மையாக அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பட் அதுக்குமே ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன ரொம்ப திமிரா வேணாங்கிறாரு, இந்த மாதிரி போஸ்ட்ல கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக, இது ஒரு குவாசி ஜுடிஷியல் போஸ்ட், இது ஒரு ஸ்டாச்சுட்டரி போஸ்ட் அப்படின்லாம் சொன்னாங்க, ஒரு சர்க்கிள் சொன்னாங்க.
பட் ஆனால் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தலை. அவர் வந்து தன்னோட வேல்யூஸ், அவருக்குன்னு சில இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் நான் இப்படிதான் அப்படின்ற ஒரு இது வச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த நியதி பிரகாரம் அவர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இரேன்பு சாரோட ப்ரொஃபஷன்லையுமே அங்கங்கே நிறைய இடத்துல நிறைய கிரிட்டிசிசம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டிஸ் வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் போஸ்டிங்ஸ் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. பட் இத்தனையும் இருந்தாலும் அவருக்கு கொடுக்குற அந்த ஜாப், அந்த போஸ்டிங் எங்கே இருந்தாலும் அதை வந்து செவ்வனே அழகாக செஞ்சிருக்காரு. டெஸ்பைட் ஆல் சச் கிரிட்டிசிசம்ஸ் இல்லை ஆல் சச் என்ன சொல்லுது டவுன்ஃபால்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்லுது பொலிட்டிக்கல் ரெஜிம் சேஞ்ச் ஆகட்டும் இல்லை போஸ்டிங்ஸ், அந்த மாதிரி நிறைய சர்வீஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவரோட அந்த வேல்யூ சிஸ்டம் அதை கரெக்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தார். அது மாதிரி நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் சைலேந்திர பாபு சார் ஆகட்டும் இல்லை இப்போ டிஜிபி அருண்குமார், இவங்க எல்லாருமே நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய பிரச்சனைகள். பட் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதை பற்றி பெருசாக மைண்டில் ஏற்றிக்காம சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சிவில் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி என்னன்னா டாலரன்ஸ் டு கிரிட்டிசிசம். எல்லா கிரிட்டிசிசம்க்கும் ரியாக்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு லீடருக்கே உரிய தன்மை. என்ன கிரிட்டிசிசம் என்ன மாதிரி இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னவோ அதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம எல்லா கிரிட்டிசிசத்தையும் தாங்குற அந்த பண்பு, அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணும். அண்ட் கிரிட்டிசிசத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால வேலையே பார்க்க முடியாது. ஸோ அப்படி ஒரு கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இரேன்பு சார் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆனாருங்களா, ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் லாஸ்ட்டாக ரிட்டையர்மெண்ட் அப்போ, அவர் வந்து அழகாகவே கோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி திருக்குறள் நிறைய விஷயங்கள் எத்திக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. நம்ம சின்ன கிளாஸில் படித்த நிறைய திருக்குறளுமே உங்களுக்கு ரீகலெக்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ட்ராவல் பண்ணுங்கள். இதெல்லாம் எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி திருக்குறளுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க கான்ஸ்டன்ட்டாக. அப்பப்போ நியூஸில் படிக்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு இது வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பரில் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கு ஒரு ஸ்பான்டேனிட்டி டெவலப் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரொம்ப முக்கியம், எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பரில் நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ் மச் as பாசிபிள் சிவில் சர்வீசஸ் ரிலேட்டடாக இருக்கணும். ரைட், ஃபைன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் திருக்குறளை பற்றி நான் இன் ஃபியூச்சரும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரைட், விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.